இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள எப்பவுமே லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் சைடில் கட்டியிருக்கக்கூடிய வீடு. வடக்கு பக்கமும் ரோடு இருக்கு, கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கு. 2.4 சென்ட் லேண்ட் ஏரியா, 1775 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடுங்க. வீடு வந்து கார்னர் சைடில் கட்டியிருக்கனால வீட்டோட 2 சைடுமே எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள தாராளமாக 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. வீட்டுக்குள்ள வரக்கு 2 இடத்துலையும் பெரிய பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டெயில்ஸ், வாலுக்கு மேட் ஃபினிஷிங்ல டெயில் ஒர்க், சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க், ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸ்ல இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் 4 காருங்களோட இந்தியன் ஸ்டைல இருக்குங்க. மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு, தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா 17 அளவுல ஸ்கொயரா ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்கு. சீலிங்ல கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட அழகான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்ல கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் இருக்கு. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாலேருந்து அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. 10-16 ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்டைலில் ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் மிரர் செட்டப்போட இருக்கு. கிச்சன் சைடில் வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டைல் ஒர்க்கு கலர் காம்பினேஷனுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நிறைய இன்டு ஒர்க்ஸ் மாடலில் கிச்சன் செட்டப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த டைனிங் கம் கிச்சனில் பஞ்சமே இல்லைங்க. இது வந்து குட்டீஸ்க்கான ஒரு பெட்ரூமுங்க. 10-10 அளவில் அமைஞ்சிருக்கு. கிட்ஸ் பெட்ரூம். இந்த சைடு நமக்கு ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப் இருக்கு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்கு, வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல 6x6 அளவு வெஸ்டர்ன் ஸ்டைல ஒரு அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கு. கீழே இருந்து அப்படியே நீங்க மேலே வரீங்கன்னா அந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட ஹெட்ரூமுக்கு கூட அழகா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் இங்க நீங்க பாக்குறது இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியாங்க. 10x10 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது குடும்ப தலைவருக்கான ஒரு பெட்ரூம்னு சொல்லலாம். 16x17 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம். பெயிண்டிங் ஒர்க்லேயே வால் பேனலிங் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்கு நிறைய யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 4x7 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து 11x16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் வால் பேனலிங் ஒர்க் மாதிரியான பெயிண்டிங் ஒர்க், ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் இருக்கு. இந்த பெட்ரூம்ல அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. 4x7 அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் கொடுத்துருக்கூடிய இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா எல் டைப்ல இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. கவர்டு பால்கனி, டெக்ஸ்சர் ஒர்க், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இதே பால்கனிலேருந்து டெரஸ் போறதுக்கான ஸ்டேர் கேஸும் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே வீட்டோட மாடிக்கு வந்தீங்கன்னா 2 பெரிய வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்கு. இந்த வீட்டை சுற்றியுமே கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. வீட்டை சுற்றி எங்கே பார்த்தாலுமே வீடு தான். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் துடியலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பலத்தில் கட்டி ரெடியாக இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் சேர்ந்து 75 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பிரைஸ். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்க.